இன்னைக்கு நாம பார்க்க போறது நாட்டுக்கோழியில பட்டர் சிக்கன். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம செய்ய போறது நாட்டுக்கோழியில பட்டர் சிக்கன். வாங்க பட்டர் சிக்கன் உங்களுக்கு சமைச்சு காட்டுறேன். நீங்கள் வாங்க சாப்பிட்டு வாங்கலாம். இப்போ கோழி உரிச்சு பார்ப்போம். சுத்தமான தேங்காய் எண்ணெய், அரிஞ்செடுத்த வெங்காயம், அரிஞ்செடுத்த தக்காளி பழம், முந்திரி, வரமிளகாய், உப்பு கல்லு, தாளிப்பு அந்த மாதிரி வந்து நல்லா தாளிச்சு போட்டுருக்கு. இறைச்சோருக்கா சுத்தமாக கழுவி எடுப்போம். அரைச்செடுத்த மஞ்சள், அரைச்செடுத்த இஞ்சி பூண்டு,
அரைச்செடுத்த மிளகாய் கூட்டு, இடிச்செடுத்த கரம் மசாலா, சுத்தமான பசுமாட்டு தயிர், உப்பு கல், தேசி புளி சேர்த்துக்கொள்வோம். வெண்ணெய், ஊற வச்சு எடுத்த நாட்டுக்கோழி இறைச்சி, நல்லா அவிஞ்சிட்டு வாங்க. நல்லா வாங்கிக்கணும். நாட்டுக்கோழி வெண்ணெய் கறியை சமைச்சு எடுப்போம். கறிவேப்பிலை ரொம்ப வதக்கி அரைச்செடுத்த வெங்காயம் தக்காளி மசாலா, மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி, வெண்ணெயில வதக்கி எடுத்த நாட்டுக்கோழி கறி, தேசி புளி, ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கிறதால தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். நாட்டுக்கோழி வெண்ணெய் கறி ரெடி, வாங்க சாப்பிடுவோம். அப்படிதானே. வெண்ணெயில் சமைச்செடுத்த நாட்டுக்கோழி சட்டப்படி இருக்கு. இந்த தனி கூட்டோட சாப்பிடலாம். வெண்ணெயில் வதக்குன நாட்டுக்கோழியும் அதோட நம்ம வதக்கி அரைச்சி போட்ட மசாலா எல்லாம் சேர்ந்து வேறொரு தனி ருசியாக இருக்குது. என்னென்னு சொல்கிறேன்னு தெரியாது, நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். வெண்ணெயில் சமைச்ச நாட்டுக்கோழி சும்மா வாசனையே அந்த மாதிரி. நம்ம வீடியோவை பார்க்குறது மட்டுமே இல்லை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறந்துனா பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.
கூடவே வில்லேஜ் மேன் குக்கிங் சேனலை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள்.